பெரியாழ்வார் திருமொழியில் முதல் 10 2ஆம் திருமொழி 17ஆம் பாசுரம் பார்க்கலாம். பருவம் நிரம்பாமே பாரெல்லாம் உய்ய திருவின் வடிவு ஒக்கும் தேவகி பெற்ற உருவு கரிய ஒளிமணிவண்ணன் புருவம் இருந்தவா காணீரே பூன்முலையீர் வந்து காணீரே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். கண்ணனோட திருமேனி அழகத்தானே பெரியாழ்வார் யசோதை வர்ணிச்சுட்டே வரா. அதில் இப்போ புருவத்தை பற்றி சொல்கிறான். குழந்தை 4 மாத குழந்தை தானே. ஒரு கண் இப்போவே சூரியனை போலும் மற்றொரு கண் சந்திரனை போலும் இருக்க வேண்டுமா? போரிடுறதுக்கு ஒரு வயசு வர வேண்டாமா? 16 வயசு வந்தால் தானே போரிடவே முடியும். அப்போ அசுரல் போரிடும்போது கண் சூரியனை போல சந்திரனை போல இருக்கக்கூடாதா அப்படின்னு கோபியெல்லாம் கேட்குறா. அதுக்கு பெரியாழ்வார் சொல்கிறா, போருக்கான வயசு இன்னும் வரல தான். ஆனாலும் குழந்தை பிறந்து 4-5 நாள்லேயே பூதனைங்கிற அறைக்கு வரலையா? கண்ணன் அப்படியே அந்த பாலோட உயிரையும் சேர்த்து குடித்தானே. அது மட்டுமா, 4-5 மாதத்தில் இப்போ தானே சகடாசுரன் வந்து வண்டி சக்கரத்தில் வந்து அவனை அழிக்க பார்த்து அவனையும் கண்ணன் கொன்றானே. அதனால் பிறக்கிறதுலேருந்தே அவனுக்கு ஆபத்து வந்துருக்கு, அசுரரை கொண்டுட்டே தான் இருக்கான். அதான் எனக்கு ரொம்ப பதற்றமாக இருக்குது அப்படின்னு பெரியாழ்வார் சொல்கிறார். அனைத்து உலகம் உய்வடையத்திற்காக பருவம் நிரம்பாத குழந்தை துஷ்டர்களையெல்லாம் வரிசையாக அழிச்சுட்டே வருது, அதுக்காகத்தான் அவதரிச்சிருக்கான் அப்படிங்கிறார் பெரியாழ்வார் யசோதை. இதற்கு சொன்னதுக்கு ஆச்சரியர் சொல்கிறாளாம், அசுரலை அழிப்பதற்காகவே ஒரு குழந்தையை பெற்றெடுப்பார்களா அப்படின்னு கேட்குறாளாம். அதுக்கு அவர் சொல்கிறார், ஏன்னா அவருக்கு தான் தெரியுமே தன் குழந்தை இல்லைன்னு. இந்த குழந்தைய நான் பெற்றெடுக்கவே இல்லை, இவளுக்கு நான் வளர்ப்பு தாய் தான். இந்த குழந்தையை பெற்றெடுத்தவள் யார் தெரியுமா? உலகை உய்வடைய செய்யவே பெற்றவள் யாருனாக்க மகாலட்சுமியின் வடிவம் போல இருக்கும் தேவகி தான் பெற்றெடுத்தவள். இந்த குட்டி கண்ணன் மகாலட்சுமி தேவகி பெற்றெடுத்தான்னு சொன்னேன் இல்லையா? எதுக்காக? துஷ்டர்களை அழிக்கத்தான் அவன் அனுப்பி வச்சிருக்கா. அவளுக்கு நல்ல தைரியம் இருக்குது, அழிச்சு வச்சுட்டா. எனக்கு தான் பதறது அப்படின்னு பெரியாழ்வார் சொல்கிறாராம். உலக உய்வடைய அசுரலை அழிக்க மகாலட்சுமியை போல இருக்கும் தேவகி அனுப்பி வைத்தாளாம். இதைத்தான் பெரியாழ்வார் சொல்கிறார். எனக்கு தான் பதற்றமாக இருக்குன்னு அப்படியே பொங்கும் பரிவு அவருக்கு. அதனால் ஆச்சரியமான கார்மேகம் போன்று ஒளி வீசக்கூடிய நீலமணி வண்ணம் கொண்ட குழந்தையை எல்லாரும் பார்க்கறச்சே அந்த புருவத்தை பாருங்களேன், என்ன அழகாக இருக்குது அப்படிங்கிறார். ஏன்னா மன்மதனோட கரும்பு வில் போன்று வளைஞ்சு இருக்கான் புருவம். அந்த அழகை பார்க்க வாங்கோ அப்படிங்கிறார். அசுரர்களை அழிக்கிறதுக்கு சார்ங்க வில்லாம், பக்தர்களை காப்பதற்கு கரும்பு வில்லாம், அவ்வளவு அழகாக மயக்கிறது தான் அப்படின்னு அந்த புருவத்தை வர்ணிக்கிறார். அப்படிப்பட்ட புருவத்தை பார்க்க வாங்கோ. யார நல்ல ஆபரணங்கள்லாம் மார்பிள் அணிச்சுன்னு இருக்கேளே, நீங்கள் எல்லோரும் வந்து குழந்தைக்கு பல்லாண்டு பாடுங்கோ அப்படின்னு அழைக்கிறார்.